ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். பொதுவாகவே நம்ம ஒரு காரோடைய பேஸ் மாடல் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னு வைங்களேன், சில பேர் வந்து அந்த வண்டிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஆனால் வந்து பேஸ் வேரியன்ட் எதுக்குங்க, ஒன்றுமே இல்லை, வேஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த நான் காட்ட போகிற பேஸ் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ரேர் பீஸுங்க. ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் பீஸ் மஹிந்திரா தார் 2026 அப்டேட்டட் மாடலோடைய பேஸ் லெவல் ஏஎக்ஸ் வேரியன்ட். இப்படி ஒரு வண்டி இருக்குங்கிறதே நம்ம ஆக்சுவலி மறந்துட்டோம் இல்லையா? இந்த வண்டியை நான் ஆக்சுவலி நேரில் பார்க்கறதுக்கு 4 மாதம் ஆகியிருக்கு. தார் அப்டேட்டட் மாடல் லான்ச் ஆகி 4 மாதம் ஆகியிருக்கு. ஸோ இதோ பேஸ் லெவல் வேரியன்ட் மஹிந்திரா தார். இதனுடைய ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கோங்க. 9.99 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுக்கு மஹிந்திரா டீசல் தார் ரியர் வீல் டிரைவ் லைஃப் ஸ்டைல் எஸ்யூவி. ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி எதுவும் இல்லாமல் 12 lakhs நீங்கள் இந்த வண்டியை எடுத்துக்கலாம். செமையான ஒரு வண்டியா இருக்குல்ல? ஸோ வாங்க, இந்த வண்டியில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு எல்லாம் நானே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆவலா இருக்கேன். நான் இன்னும் ஃபீச்சர்ஸ் எதுவுமே பார்க்கல. ஸோ 12 lakhsக்கு உங்களுக்கு மஹிந்திரா தார்ல என்ன கிடைக்குது, இந்த வண்டி எடுக்கிறது உங்களுக்கு வர்த்தா இல்லையா, வாங்க பார்த்துடலாம். உள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் நான் சொல்றது தான், அவசியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த மாதிரி ரேர் பீஸ் எல்லாம் ரிவ்யூ போடுறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா கார்ஸோடைய டீடைல் ரிவ்யூஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ரிவ்யூ பார்க்கறதுக்கு மறக்காதீங்க. அங்கேயும் ரெகுலர் கண்டென்ட் நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ வாங்க, தார் என்ன இருக்கு பேஸ் வேரியன்ட்ல அதை பார்த்துடலாம். இன்னைக்கு இந்த தார் ஏஎக்ஸ் வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ரமணி மஹிந்திரா ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க டக்குன்னு உள்ள போய் பார்த்துடலாம் ரிவ்யூல. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ மஹிந்திரா தார் அப்டேட்டட் மாடலோடைய பேஸ் லெவல் ஏஎக்ஸ் வேரியன்ட். இந்த வண்டியை நான் பார்க்கணும், ரிவ்யூ எடுத்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆவலாக இருந்தேன். காரணம் இந்த வண்டியோடைய ப்ரைஸிங் தாங்க. ஓகே, 9.99 lakhs அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணப்போவே எனக்கு வந்து தெரியும் இந்த பேஸ் வேரியன்ட் நல்ல வேல்யூ ஃபார் மணியாக இருக்க போகுது அப்படின்னு. எனிவே வாங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,71,000 அப்படின்னு ப்ரைஸ் லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வித் ஆக்சசரிஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் வாரண்டி. ஸோ அது ரெண்டும் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 lakhs ஆன் ரோட் ப்ரைஸுக்கு நீங்கள் மஹிந்திரா தார் வாங்கிக்கலாம். டீசல் தார் வித் மேனுவல் கியர் பாக்ஸ், ரியர் வீல் டிரைவ் வண்டி. ஸோ முதல் விஷயம் என்னன்னா அதுதாங்க, இது வந்து 4 வீல் டிரைவ் கிடையாது, பேஸ் வேரியன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது டீசல் இன்ஜின் 1.5 லிட்டர் இன்ஜினோட உங்களுக்கு வந்து ரியர் வீல் டிரைவ் கன்ஃபிகரேஷனில் தான் கிடைக்குது தாரோடைய பேஸ் லெவல் வேரியன்ட். ஏற்கனவே நம்ம வந்து ரியர் வீல் டிரைவ் தாரை டிரைவ் ரிவ்யூவும் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த வண்டி ஓட்டுறதுக்குமே நல்ல பெப்பியாக தான் இருக்குங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. முதல்ல என்ஜின் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ரியர் வீல் டிரைவ் தாரை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து கிடைக்கிறது 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ சார்ஜ் டீசல் என்ஜின். இது வந்து 116 ஹார்ஸ் பவர் அண்ட் 300 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மூலமாக ரியர் வீல் டிரைவ் கன்ஃபிகரேஷனில். ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் மஹிந்திரா XUV 3XOவில் வர்ற அதே சேம் டீசல் என்ஜின் தான். ஆனால் இது வந்து ரியர் வீல் டிரைவ்க்காக மாற்றிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது மைலேஜ் கொஞ்சம் மாறும். வண்டியோடைய வெயிட்டுக்கும் வண்டியோடைய சைஸுக்கும் மைலேஜ் வந்து டெஃபினெட்லி XUV 3XO அளவுக்கு இருக்காது, கம்மியாக தான் ஆகும். ஸோ சிட்டி கண்டிஷன்ஸில் நம்ம ஒரு 11, 12 அந்த ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம். ஹைவேஸில் இந்த ரியர் வீல் டிரைவ் டீசல் தார் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 16, 17 வரைக்கும் எடுக்க முடியும். காரணம் வண்டியோடைய ஷேப் அப்படி, வண்டியோடைய வெயிட் அப்படி. ஓகே ரைட், என்ஜின் ஸ்பெக்ஸை கவர் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம வந்து லுக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஆங்கிலேருந்து பார்க்குறதுக்குமே இது வந்து ஒரு பேஸ் வேரியன்ட் அப்படின்னு நினச்சாலுமே இது ஒரு மஹிந்திரா தார் அப்படின்னு தான் எல்லாருக்குமே கண்ணில் படும். ஓகே, முதல் விஷயம் நீங்கள் பார்க்கலாம், எல்இடி டிஆர்எல்ஸ் இல்லை, உங்களுக்கு ஃபுல்லி ஹாலோஜன் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ஹாலோஜன் இண்டிகேட்டர் பல்ப்ஸுமே ஹாலோஜனாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே ரெகுலரான நார்மல் லைட்டிங் சிஸ்டம்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. எல்இடிஸ் அப்படின்னு நீங்கள் ஃப்ரண்ட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஃபாக் லேம்ப்ஸுமே இல்லை, அதுக்கு ப்ரொவிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா ஆக்சசரிஸில் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து மஹிந்திராவுமே கொடுக்குறாங்க. ஓகே, இந்த ஹெட்லாம்ப்ஸை பற்றி இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி கிளாஸுங்க. ஸோ இது வந்து பிளாஸ்டிக் அப்படின்னு நினைப்போம், ஆனால் ஆக்சுவலி கிளாஸில் தான் கொடுக்குறாங்க ஹெட்லாம்போடைய டூமு. ஸோ நல்ல லாங் லைஃபும் இருக்கும், நல்ல ஆஃப் ரோடுமே தாங்கும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. அது வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது போக இங்கே ஃப்ரண்ட் பம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எப்பவும் போல் தாரோடைய அந்த அக்ரெசிவான டிசைன், அந்த ரோபஸ்டான லுக்ஸு அதெல்லாமே சூப்பராக இருக்குது. என்னென்னா இது ஃபைபர், ஆனால் இதுக்குள்ளே ஒரு மெட்டல் ஃப்ரேம் ஒன்று இருக்குது. அதுதான் வந்து மெயினாக வண்டியோடைய ஸ்ட்ரென்த்துக்கு காரணம். ஃப்ரண்ட் கிரில் உங்களுக்கு வந்து ஃபுல்லி பாடி கலரில் வந்துடுது. ஸோ அது உங்களால் பார்க்க முடியும். மஹிந்திரா லோகோ இங்கே சென்ட்ரலாக கொடுத்துருக்காங்க. கீழே பம்பரில் தார் அப்படிங்கிற லோகோ பிராண்டிங் ஒன்று பெருசாக கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியுது. பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உள்ள அந்த லீவர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இது ஆங்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதே நீங்கள் கழட்டினா தான் பானட் திறக்க முடியும். அது தாரோட டிபிக்கல் டிசைன் லாங்குவேஜாக இருந்திருக்கு காலகாலமாக. அது போக இங்கே சைட்ஸில் தார் அப்படிங்கிற லோகோ உங்களால் போல்டாக க்ரோமில் பார்க்க முடியும். அண்ட் இது ஒரு என்ட்ரி லெவல் வேரியன்ட் அப்படின்னு காமிச்சு கொடுக்குறது ஒரே ஒரு விஷயம் தாங்க, வண்டியோடைய வீல்ஸ்.
ஓகே, ஃபுல்லி ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க, அலாய் வீல்ஸ் கிடையாது. டாப் வேரியன்ட்ஸில், அதாவது எல்எக்ஸ் வேரியன்ட்ஸில் உங்களுக்கு வந்து 18 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் பேஸ் வேரியண்ட்டில் ஸ்டீல் வீல்ஸ் தான் வருது. 16 இன்ச்சு ஸ்டீல் வீல்ஸ், இது 16 இன்ச்சு. டயர் சைஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? எங்கேயோ பார்த்தனே, இங்கே இருக்குது பாருங்கள், 245/75 R16. அதுதான் டயர்ஸோடைய சைஸாக இருக்குது என்ட்ரி லெவல் ஏஎக்ஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது, ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் தான் கிடைக்குது ஆஸ் யூஷுவல். தார் ராக்ஸில் தான் உங்களுக்கு ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்கும், இதில் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது. அப்படி இருந்துமே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ABS வித் EBD, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வருது இந்த தார் ஏஎக்ஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரையும் கூட. ஓகே, தென் என்ட்ரி லெவல் வேரியண்ட்டுங்கிறதுனால அந்த ஃபுட் ஸ்டெப் இல்லாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லை, ஃபேக்ட்ரியிலேருந்தே இந்த ஒரு பேசிக்கான டிசைன் ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஆடம்பரமாக அப்படியே ஸ்டைலிஷாலாம் இல்லை, ஒரு நார்மல் ராடு மாதிரி, ஒரு ரன்னிங் போர்டு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ஓகே, ஓவரால் சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி இப்படி தாங்க இருக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ். இந்த தாரோடைய டிப்பிக்கல் 3 டோர் டிசைன் லாங்குவேஜ். வண்டி எங்கே போனாலுமே இது தார் அப்படிங்கிறது சின்ன குழந்தை கூட சொல்லும், அந்தளவுக்கு ஒரு டிசைன் லாங்குவேஜ். இன்றைக்கி வரைக்கும் மாறாத ஒரு விஷயம் அது. அது போக இங்கே நீங்கள் பின்னாடி பார்க்கலாம், நார்மலாக 4 வீல் டிரைவ் வண்டிக்கு இங்கே 4x4 அப்படின்னு லோகோ கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரியர் வீல் டிரைவ் வண்டிக்கு RWD அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் 4x4 தாருக்கும் ரியர் வீல் டிரைவ் தாருக்கும் இருக்கிற எக்ஸ்டீரியரில் ஒரு வித்தியாசம் அப்படின்னு நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓகே, தென் ஆஸ் யூஷுவல் பின்னாடி இங்கே வந்து உங்களுக்கு இது ஹாட் டாப்பு. ஸோ ஹாட் டாப் மட்டும்தான் இப்போ தாருக்கு வருது. அப்படின்னு இருக்கும்போது இது மெட்டல் கிடையாது, இதுக்குள்ளே மெட்டல் ஃப்ரேமிங் இருக்கே தவிர இந்த மேலே இருக்கிற இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் வந்து ஃபுல்லி ஃபைபரில் தான் பண்ணியிருக்காங்க. அது காலாகாலமாக தார் அப்படி தான் வந்துட்டுருக்கு. ஓகே, ரியரில் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஃபுல் சைஸ் ஸ்டெப்னி தான், இதுக்கும் அலாய் வீல் கிடையாது. இதுவுமே 16 இன்ச்சு ஸ்டீல் வீல் தான், தெரிஞ்ச ஒரு விஷயம். ரியரில் உங்களுக்கு வந்து 2 பார்க்கிங் சென்சர்ஸ் உண்டு. ஓகே, ஸோ ரியர் பம்பருமே நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. உள்ள மெட்டல் ஃப்ரேமிங் இருக்குது. அண்ட் டெயில் லேம்ப்ஸ் நீங்கள் பார்க்கலாம், இது LED மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக வித்தியாசமாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி இதுவுமே ஹாலோஜன் டெயில் லேம்ப்ஸ் தான், அது நமக்கு தெரியும். அண்ட் ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகருமே ஸ்டாண்டர்டாக வருதுங்க, பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது மஹிந்திராவை பொறுத்தவரை. ஸோ ஓவரால் எந்த ஆங்கிலேருந்து பார்க்கும்போதுமே இது ஒரு தார் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கேரண்டியாக எல்லா ஆங்கிள்லையுமே இது ஒரு தார் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. என்னென்னா என்ட்ரி லெவல் வேரியண்ட்டாக இருக்குது, அதுக்கேற்ற என்ட்ரி லெவல் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கேபினுக்குள்ளே போய் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த தார் ஏஎக்ஸ் வேரியண்ட்டோடைய கேபின் பார்க்குறதுக்கு முன்னாடி கீ காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ என்ட்ரி லெவல் வேரியண்ட்லேயுமே ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் கொடுக்குறாங்க, ரிமோட் ஃப்ளிப் கீ. ஆனால் செகண்டரி கீ பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் ரிமோட் இல்லாத ஒரு டம்மி கீ தான் கொடுக்குறாங்க, தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகே, தென் அதுக்கப்புறமே நான் வந்து ஃபீச்சர்ஸில் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குதுங்க. வாவ்! ஸோ பேஸ் வேரியண்ட்லேயுமே டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு. இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா இது ஹைட்டான வண்டி அப்படின்னு இருக்கும்போது இது கொடுத்து தான் ஆகணும். அந்த விஷயம் கொடுத்துருக்காங்க, ரியலி நைஸ். அண்ட் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இது பார்க்குறதுக்கு லெதர் மாதிரியே இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஆனால் லெதர் மாதிரி தான், இது ஆக்சுவலி வந்து ரெக்ஸன் டைப் மெட்டீரியல் தான். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது. மேலும் இது வந்து ஈஸிலி வாஷபிளும் கூட. இன்கேஸ் எங்கேயாவது சேத்துக்குள்ளே போகிறீங்க, ஆஃப் ரோடு போகிறீங்க, ஓகே இது ரியர் வீல் டிரைவ் தான், அப்படி இருந்துமே ஆஃப் ரோடு எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா உள்ள சேர் ஆகும். உள்ள சேர் ஆகிருச்சுன்னா ஈஸியாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் அவ்வளோவா டேமேஜும் ஆகாது. இதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப சுலபம். அதனால ரெக்ஸன் டைப் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க, தாங்கும். ஆனால் என்னென்னா ஹீட்டிங்கும் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏசி போட்டுகிட்டே ஓட்டுறது பெட்டர் இந்த மெட்டீரியல் சீட் கவர் இருந்துச்சுன்னா. அண்ட் இங்கே தார் அப்படிங்கிற பிராண்டிங் சீட்ஸ்லேயே எம்பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு ஒயிட் கலர் ஸ்டிச்சிங் உங்களால் பார்க்க முடியும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. சீட்ஸுமே நல்லா பெருசாக கம்ஃபர்டபுளாக தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சீட்ஸ் பொறுத்த வரை. ஓகே, தென் யா அடுத்தது உள்ளே ஏறுவோம் வாங்க. ஸோ பெடல்ஸ் நீங்கள் பார்க்கலாம், லெஃப்ட் காலுக்கு டெட் பெடலே இல்லை, பட் இருந்தாலுமே 3 பெடல்ஸ் நல்லா நீட்டாக ரப்பர் லைனாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே டேஷ்போர்டில் இந்த இடத்துல தான் ஸ்பீக்கர்ஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. உள்ள ஸ்பீக்கர்ஸ் இல்லைங்க, டோன்ட் வரி, உள்ள ஸ்பீக்கர்ஸ் இல்லை, ப்ரொவிஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களாக தான் விரும்பி ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் சின்ன சைஸ் தான் ஃபிட் பண்ண முடியும் அந்த இடத்துல. டோரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் விண்டோஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலி மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த தாரை பொறுத்தவரை 2 டோர்ஸ் தான். அந்த 2 விண்டோஸுக்குமே ப்ராப்பராக பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் எங்கேயுமே சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸோ சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸோ கிடையாது, எல்லாமே ரெகுலர் நார்மல் வாஷபிள் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுபோக இங்கே பெரிய பாட்டில் ஹோல்டர் ஒன்று இருக்குது, ஒரு சின்ன ஸ்டோரேஜும் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல, ப்ராக்டிக்கலாக தான் இருக்குது. என்ட்ரி லெவல் வேரியண்ட்டாக இருந்தாலுமே கண்டிப்பாக ஃபுட் ஸ்டெப் யூஸ் பண்ணியே ஆகணும் ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு. ஓகே, உள்ள உட்காந்துட்டோம். ஸோ இதோ நீங்கள் பார்க்கலாம் டேஷ்போர்டோடைய ஓவரால் வியூ நல்லா தான் இருக்குது.
ஓகே, நம்ம டாப் அண்ட் வேரியன்ட் பார்த்துருக்கோன்னு இருக்கும்போது அதே லுக் அண்ட் ஃபீல் தான் இருக்குது. என்னென்னா சில பல விஷயங்கள் ஃபீச்சர்ஸ் ரீதியாக கொஞ்சம் குறைவாக இருக்குது, அவ்வளவுதான். காசுக்கேற்ற பணியாரம் தான் என்றைக்குமே. ஸ்டியரிங் வீல் இது வந்து நம்ம மஹேந்திரா எக்ஸ்யூவி 700ல் பார்த்த அதே சேம் ஸ்டியரிங் வீல். என்னென்னா பேஸ் வேரியன்ட்ஸுங்கிறதுனால ஸ்டியரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இல்லை. ஆனால் இதுக்கு எப்பவும் போல் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல், அந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் எதுவுமே பண்ணலவங்க. ஓகே, அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதுவுமே சேமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வாங்க எனவே பவரை ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஆல்ரைட், ஸோ கீ, ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆன் செய்து விட்டேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் டாப் அண்ட் வேரியண்ட்டில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வருமோ அதே சேம் தான் கொடுத்துருக்காங்க. பெரிய அளவில் மாற்றமே இல்லை. இன்ஃபேக்ட் இதில் நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ யா, டோர் எந்த டோர் ஓப்பனாக இருக்குன்னு முதற்கொண்டு கூட காட்டுது. அண்ட் லோ ஃபியூல் வார்னிங் இருக்குது. இதுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? ஓகே, அது வந்து இங்கே இருக்குது. மறந்தே போய்ட்டு பார்த்தீங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோடைய இது டிஸ்பிளே கண்ட்ரோல்ஸ். ஸோ என்னென்ன இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், வார்னிங் ஹிஸ்ட்ரி, செட்டிங்ஸு அண்டு ட்ரிப் மீட்டர் ஏபி, ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் மைலேஜ் மீட்டர், ஃபியூல் டேட்டா, டெஃப் ஆயில் இண்டிகேட்டர், அதெல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது, தேவையான விஷயங்கள் இருக்குது. என்னென்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அது டாப் வேரியண்ட்ஸில் இருந்துச்சு, ஆனால் இதில் இருக்கா? ஐ டோன்ட் திங்க் ஸோங்க. ஓகே, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இல்லை. ஸ்டில் ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறேன், நாட் பேட். ஓகே, அண்ட் ஹெட்லாம்போடைய கண்ட்ரோல்ஸ் எப்பவும் போல் இங்கே இருக்குது. ஃபாக் லேம்புக்கு டம்மி பண்ணிட்டாங்க கண்ட்ரோல்ஸை. நீங்கள் வேணும்னா வேறு ஒரு சுவிட்ச் வச்சு தான் ஃபாக் லேம்ப்ஸ் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். வைப்பர்ஸ் எப்பவும் போல் இருக்குது. அண்ட் ரியர் வைப்பருக்கான கண்ட்ரோலுமே டம்மி பண்ணிட்டாங்க, அது நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, தென் வேறு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த எலிஃபென்ட் இஸ் நாட் இன் த ரூம் மாதிரி ஆடியோ சிஸ்டம் இல்லை. அந்த இடத்த ஃபுல்லாகவே பிளாங்க் பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் உங்கள் விருப்பம் போல் 10 இன்ச் என்ன 12 இன்ச்சுக்கே டச் ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். அந்தளவுக்கு பெரிய ஒரு கன்சோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீட்டாக கட் அவுட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஏசி எப்பவும் போல் மேனுவல் ஏசி தான், அதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. இதில் ஹீட்டிங் அண்ட் கூலிங் வசதியும் இருக்குது. ஓகே, ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகருக்கு கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி ஈஸி. அண்ட் இந்த செட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் டாகல் பட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து விண்டோ லாக்ஸ், சென்ட்ரல் டோர் அண்ட் விண்டோ லாக்ஸ். அதுபோக இது ஹில் டிசென்ட் கண்ட்ரோலுமே இருக்குங்க. பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் ஹில் டிசென்ட் கண்ட்ரோலும் கொடுக்குறாங்க மஹேந்திரா தாரில். ஸோ அதுவும் சூப்பர். இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஸ்டாண்டர்டாக வருது. அதை ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹசார்ட் பட்டன் எப்பவும் போல் இங்கே இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட், வெரி நைஸ் அண்ட் நீட். இங்கே உங்களுக்கு நல்லா ரப்பரைஸ்டான ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க ஃபோன் ஸ்டோரேஜுக்காக, அந்த வகையில் பாராட்டணும். அண்ட் இது வந்து 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் செலக்டர் லீவர் நல்லா இருக்குது. அதே சேம் லீவர் தான், இதே லீவர் தான் நம்ம 700லையும் பார்த்தோம், அண்ட் ஸ்கார்பியோ என்லையும் பார்த்தோம், இப்போ தார்லேயும் இருக்குது. தெரிஞ்ச ஒரு விஷயம். சென்ட்ரல் ஆர்ம்ரெஸ்ட் வருதுங்க. பழைய தாரில் சென்டர் ஆர்ம்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்துச்சு டாப் வேரியண்ட்லையுமே. ஆனால் இப்போ பேஸ் வேரியண்ட்டுக்குமே சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஃப்ரண்ட்டுக்கு. ஸோ இது ஸ்லைடிங்கோட வருது. இந்த டிரைவர் சைடு மட்டும் ஸ்லைட் ஆகுது தனியாக. ஓகே, ரியலி நைஸ். அண்ட் உள்ள ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லை, நல்லா கம்ஃபர்டபுளாக, நல்லா ரப்பரைஸ்டாக சூப்பராக இருக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு மேனுவல் ஹேண்ட் பிரேக். இது 4 வீல் டிரைவ் இல்லைங்கிறதுனால இந்த இடத்த எம்டி ஸ்டோரேஜாக பண்ணிட்டாங்க. ஸோ நிறையா ஸ்டோரேஜ் உள்ள, இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 ஃபோன் இருந்தால் இங்கே கூட வச்சுக்கலாம், அந்தளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. டீப்பாக இருக்குது. க்ளவ் பாக்ஸ் தாங்க ரொம்ப வருத்தம். ரொம்ப குட்டியூண்டு க்ளவ் பாக்ஸு. என் கை சைஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு சின்ன புக்கு இல்லை உங்களோட பர்ஸு, இந்த சின்ன பேப்பர்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே எதுவுமே வைக்க முடியாது. ஒரு சின்ன வருத்தம். ஓகே, அது போக வேறு என்ன இருக்குது? விண்டோ, ஓகே, பவர் விண்டோஸ் பார்த்தோம். இது வந்து ஒன் டச் டவுன்லாம் இல்லை, ரெகுலர் பவர் விண்டோஸ் தான். ஆனால் மிரர் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் கிடையாது. டாப் வேரியண்ட்டில் தான் எலக்ட்ரானிக் வரும். இதில் உங்களுக்கு வந்து மேனுவல் குச்சியாவது கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் இல்லை. ஸோ இதை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் விண்டோவை இறக்கி இந்த மிரரையே நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாய். ஸோ ஃபுல்லி மேனுவல் கண்ட்ரோல் ஓஆர்விஎம்ஸ் தான், அது தெரிஞ்ச விஷயம். அதுபோக ஏசி சுற்றி சரவுண்டில் உங்களுக்கு க்ரோம் டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க, கிளாசி பிளாக்னு கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த இடத்துல கோ டிரைவர் பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஹேண்டில் ஒன்று நீட்டாக டேஷ்போர்ட்லேயே கொடுத்துருக்காங்க. மேலே இங்கே ஏர் பேக் இருக்குது, கவலைப்படாதீங்க. ஓகே, டியூவல் ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. அண்ட் ஐஆர்விஎம் பார்த்தீங்கன்னா டே நைட் மேனுவல் சுவிட்சோட வருது. ஸோ டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம். இந்த வண்டிக்கு இந்த சின்ன மிரர் பத்தாதுங்க. எப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக ரிவர்ஸ் கேமரா ஒன்று ஃபிட் பண்ணிவிட்டு டச் ஸ்க்ரீனோட சேர்த்து ஃபிட் பண்ணிடுங்க, அது கண்டிப்பாக அவசியம். அது போக வேறு என்ன இருக்குது? மேலே உங்களுக்கு கேபின் லேம்ப்னு பார்த்தீங்கன்னா அது இங்கே சென்டரில் வருது.
ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு சேர்த்து இங்கே சென்டர் மேலே இந்த பீமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் பார்க்க முடியும். இது ஃபுல்லி ஃபைபர் தான். ஓகே, மெட்டல் கிடையாது, ஃபைபர் தான். ஆனால் இருந்தாலும் வண்டி வந்து சேஃப்டியில் ஸ்ட்ராங்கான 4 ஸ்டார் அப்போவே வாங்குச்சு. ஸோ அந்த வகை சேஃப்டி நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் பெரிய சன்வைசர்ஸ், கோ டிரைவர் சைடுக்கு வேனிட்டி மிரர் ஒன்று வருது, பரவாயில்ல. அண்ட் எல்லாருக்குமே கிராப் ஹேண்டில்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே பில்லர்லேயே கிராப் ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. தார் அப்படிங்கிற பிராண்டிங்கோட சேர்த்து டிரைவருக்கு மட்டும் இல்லை, அந்த சைட்லேயும் இருக்குது. ஸோ இத்தனை விஷயங்கள் என்ட்ரி லெவல் வேரியண்ட்லேருந்தே கொடுக்குறாங்க. மஹிந்திரா தாரை பொறுத்தவரை உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. இதை எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சீட் கவர் போட்டுக்கலாம், டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் போட்டுக்கலாம், ரிவர்ஸ் கேமரா போட்டுக்கலாம், ஸ்டியரிங் வீலே நீங்கள் மாற்றி ஸ்டியரிங் ஆடியோ கண்ட்ரோல்ஸும் போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஓகே, இட்ஸ் குவைட் நைஸ். இப்போ அடுத்தது வாங்க பேக் சீட் பார்க்கலாமா. மஹிந்திரா தார் ஒரு 3 டோர் வெஹிக்கிள் அப்படின்னு இருக்கும்போது ரியர் சீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இங்கே கோ டிரைவர் சீட்டோடைய ஷோல்டரில் ஒரு லீவர் இருக்குது. இதை புல் பண்ணிங்கன்னா அப்படியே ஒன் டச்சில் நீங்கள் ஸ்லைடிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப்பில் தான் பின்னாடி ஏறுற மாதிரி இருக்கும். ஏறலாங்க, ஓகே, கவலைப்படாதீங்க, பெரிய ஆள் கூட உள்ளே ஏறலாம். ஓகே, ஆனால் வயசானவங்க உள்ளே ஏறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான். ஸோ பேக் சீட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வயசு கம்மியாக இருக்கிறவங்க இல்லை குழந்தைங்களுக்கு ரிசர்வ் பண்ணுறது பெட்டர். ஸோ இப்போ டிரைவர் சீட்டை வந்து ஏன் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. பரவாயில்ல, உட்காரலாம், ஷார்ட் டிஸ்டன்ஸஸ்க்கு உட்காரலாம். ஆனால் இதை நீங்கள் சாச்சுக்கவும் செய்யலாங்க. அதுக்கு வந்து இந்த ரியர் சீட்ஸ்க்கு ரிக்ளைன் அட்ஜஸ்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் ஒரு டேக் லீவர் ஒன்று, ஒரு டேக் புள்ளி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ரிப்பன். இதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் சாச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு சாச்சுக்க முடியும். இன்ஃபேக்ட் இதுவும் பின்னாடியே போகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபுல்லாக இந்த அளவுக்கு ரிக்ளைன் பண்ணிக்கலாம். பின்னாடி லக்கேஜ் எதுவுமே இல்லைன்னா இந்த அளவுக்கு சாஞ்சிட்டு போகலாம். இதெல்லாம் இருக்குங்க, ஆனால் தை சப்போர்ட் தான் சுத்தமாகவே இல்லை. ஸோ என் ஹைட்டுக்கு எஸ்பெஷலி தை சப்போர்ட் வந்து சுத்தமாகவே இல்லை, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஆனால் என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க இங்கே நல்லா கம்ஃபர்டபுளாக போகலாம். ரியரில் ரைடு குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்கும். ஹைவேஸில் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பேட் ரோட்ஸ் அப்படின்னு போனாலுமே லைட்டாக அந்த குதி வந்து இருக்க தான் செய்யும். காரணம் இது வந்து ரியர் லைவ் ஆக்சல் இருக்குது அண்ட் சஸ்பென்ஷனுமே ஆஃப் ரோடுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஆனால் வயசானவங்க தயவுசெய்து இங்கே உட்கார வேணாம், அதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. சர்ப்ரைசிங்லி இந்த சென்டர் ஆம்ரெஸ்டோட சேர்த்து ரியர் ஏசி வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க பேக் சீட்ஸை பொறுத்தவரை. ஸோ ரியர் ஏசி வெண்ட்ஸ் 2 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சி டைப் சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்குமே கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ரீதியாக நல்லா யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சைடில் ஒரு ஆம்ரெஸ்ட் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருந்துருக்கலாம். காரணம் இது ஃபுல்லாக கார்பெட்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வீலோடைய ஆர்ச், இந்த பெரிய வீலோடைய ஆர்ச் இங்கே இருக்கே தவிர இதுக்கு மேலே சின்னதாக ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு ஆம்ரெஸ்ட் ஏதாவது டிசைன் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். அது ஒன்று தான் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஆஃப்டர் மார்க்கெட்டில் கிடைக்குது, கவலைப்படாதீங்க. ரியர்லையுமே சேஃப்டியை பொறுத்தவரை ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இருக்குது. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் இருக்குது. அண்ட் பின்னாடி உங்களுக்கு வந்து மெட்டல் ரூஃப் இல்லை, ஃப்ரண்ட்லேயும் இல்லை, ஆனால் இது ஃபுல்லாகவே ஃபைபர் ரூஃபு. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிராஷ் ரோல் ஓவர் பீம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வண்டியோட ஸ்ட்ரென்த்துக்கான காரணம். வண்டி செம்ம ரோபஸ்டாக, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. பெரிய விண்டோஸ் இருக்குது, விசிபிலிட்டி நல்லா இருக்குது. சென்ட்ரலி இங்கே ஒரு எல்இடி கேபின் லேம்ப் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் ஷார்ட் டிஸ்டன்சஸ்க்கு என்ன மாதிரி ஆளுக்கு ஓகே. ஓகே, ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரை பொறுத்தவரை என்றைக்குமே ஸ்ப்ளிட் டெயில் கேட் தாங்க. ஸோ கீழே இருக்கிற பகுதியை நீங்கள் இப்படி சைடில் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மேலே இருக்கிற விண்ட்ஷீல்டை நீங்கள் இப்படி மேலே தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணிட்டா தான் லக்கேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். பேக் சீட்டில் 2 பேர் இருக்காங்கன்னா ஆக்சுவல் லக்கேஜ் ஸ்பேஸ், யூஸபிள் லக்கேஜ் ஸ்பேஸ் இவ்வளவு தாங்க இருக்குது. ஓகே, ஒரு 3-4 சின்ன பேக்ஸ், இந்த போத்தீஸ் பேக் வேணால் ஒரு 3 பேக் வைக்கலாம், அவ்வளோதான் வைக்க முடியும். ஆனால் அப்படி உங்களுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படுது என்றால் இந்த பேக் சீட்டை நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஸோ இப்படி ஃபுல்லாக ஃபோல்ட் ஆகிடும். இந்த சீட்டையும் பண்ணி கட்டுறேன் பாருங்களேன். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே லக்கேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. என்னென்னா ஒரு பெரிய ஸ்டெப் இருக்குது. ஸோ நீட்டாக இந்த லக்கேஜ் ஏரியாவை மேனேஜ் பண்ண முடியாது, ஆனாலுமே எடுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சீட்டு மேலே லக்கேஜ் வச்சுட்டு நீங்கள் அப்படியே நீட்டாக பேக் பண்ணிட்டு போகலாம். 2 பேர் தான் இருக்காங்க கேபின்லனா இந்த அளவுக்கு தாராளமாக லக்கேஜ் ஸ்பேஸ் நீங்கள் லிபரேட் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, தாராளமாக இருக்குது. ஆனால் இந்த பூட் ஏரியாவில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. பூட் லேம்ப் இல்லை, எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் ஓகே ஃபைன், அட்வென்ச்சர் யூசர்ஸுக்கு இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் தேவையில்லை. பேஸ் வேரியன்ட்னு இருக்கும்போதுமே அதிகமாக ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லை. வண்டியில் ஜாக்கெட் டூல் கிட் எல்லாமே நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காரணம் ஸ்பேர் வீல் இங்கேயே தான் இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எமர்ஜென்சி டைமில் பயன்படுத்திக்கலாம். ஆக்சுவல் லக்கேஜ் ஸ்பேஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த அளவுக்கு இருக்குது தாரோடைய ஏஎக்ஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை. இப்போ வாங்க இதை க்ளோஸ் பண்ணலாம். ஓகே ரைட், வாங்க இந்த ஏஎக்ஸ் பேஸ் வேரியண்ட்டோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மஹேந்திரா தாரோடைய ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த என்ட்ரி லெவல் பேஸ் லெவல் ஏஎக்ஸ் வேரியன்ட். 12 லட்ச ரூபா ஆன் ரோட் ப்ரைஸுக்கு இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் எஸ்யூவி கிடைக்கிறது ஒரு சூப்பரான பாயிண்ட்டுங்க. ஓகே, ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அடிப்படை விஷயங்கள் கொடுத்துட்றாங்க. 2 பவர் விண்டோஸ் இருக்குது, 2 ஏர் பேக்ஸ் இருக்குது, ஏபிஎஸ் வித் இபிடி கொடுக்குறாங்க. மேலும் 4 பேருக்கு கம்ஃபர்டபுளான சீட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராப்போசிஷனாக இருக்குது லைஃப் ஸ்டைல் எஸ்யூவிக்கு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா. தார் அப்படின்னு நார்மலாக நினச்சாலே டாப் அண்ட் வேரியண்ட் தான் எல்லாருமே பார்ப்போம். ஆனால் பேஸ் வேரியண்ட்டுமே இந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குங்கிறது இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து நினைக்கிறேன். இதை எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ சிஸ்டம் போட்டுக்கலாம், சீட் கவர்ஸ் போட்டுக்கலாம், அலாய் வீல்ஸ் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஓவியம் வரைஞ்சிக்கலாம். ஏன்னா இது ஒரு க்ளீன் ஷீட். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த தாரோடைய பேஸ் வேரியண்ட் ஒர்த்தா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.